எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். எல்லாரும் நானும் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆக்டர் விஜயும் சொன்னார், தளபதி விஜயும் சொன்னார். ஆனால் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாரு. வரும்போது எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை செய்வாங்களா என்னன்றது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி தான் விஜய் கட்சி மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு கட்சிக்காக ஒரு அஃபிஷியலான செயலி ஒன்றையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த செயலி லான்ச் பண்ணும்போது விஜய் க்யூட்டாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. தமிழக வெற்றி கழகம் இதில் உறுப்பினராக நீங்கள் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் இதில் உறுப்பினராக சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சேர்ந்துட்டேன், நீங்களும் சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அந்த வீடியோ அவர் ரிலீஸ் பண்ணி ஒரு 6 to 7 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு 50 லட்சம் பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருந்தாங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு அந்த ஆப் வந்து செயலிலேருந்து போயிருக்கு, முடங்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுது. அவரோட இந்த உறுப்பினர் சேர்க்கையை பார்த்து தமிழக அரசு மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் இப்படி ஆட்டம் கண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. வேல்முருகன் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா, கூத்தாடிங்க பின்னாடி போகாதீங்க, நடிகராக மட்டும் பாருங்க. கூத்தாடிங்க பின்னாடி போறீங்க, கூத்தாடிங்களை நம்பி ஓட்டு போடுறீங்கன்னா மக்களாகிய நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு வேல்முருகன் எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரியலை. அது கூடவே சேர்த்து விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்க என்னை கல்லால் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆனால் நான் அதை வந்து தப்பாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க வந்து அவரோட ரசிகர்கள் அப்படின்றதுனால அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவரோட இந்த பேச்சு வந்து சர்ச்சையை உருவாக்கியிருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளாக இருக்கிற 2 கட்சிகளுமே திரைத்துறையை சேர்ந்தவங்க தான். திரைத்துறை தான் அவங்களுக்கு முதல்ல வாழ்வளிச்சது. அதுக்கு பிறகு தான் அரசியல் வந்தவங்க. அவங்கள்ட்டலாம் ஏன் வேல்முருகன் போயிட்டு சொல்லலை? அப்போல்லாம் ஒருவேளை அம்னீஷியாவில் இருந்திருப்பாரோ மனுஷன் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகதான் செய்யுது. அதன் பிறகு விஜயகாந்தோட பாணியை வந்து விஜய் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களையும் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுட்டு இருந்தது. அதாவது விஜயகாந்த் மக்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கட்சி சம்மந்தப்பட்டது இல்லாமல் கட்சியிலே இல்லாத நிறைய மக்கள் எனக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு, காது மெஷின் வைக்க கொடுத்துருக்காரு, அப்புறம் எஜுகேஷன் ஃபீஸ் கட்டியிருக்காருன்னு நிறைய மக்கள் நிறைய விதமாக புகழ்ந்து தள்ளினாங்க விஜயகாந்த் சாரோட மரணத்துக்கு பிறகு. ஆனால் விஜயகாந்த் இருக்கும் பொழுது கட்சியில் உள்ளவங்க அவரை வந்து மோட்டிவேட் பண்ணலைன்றது ஒரு பெரிய ஒரு குறையாகவே இருந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி விஜய் வந்து விஜயகாந்த் பாணியை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மக்கள் கூடவே தன்னோட பயணத்தை தொடர்வாரா, இல்லை விஜயகாந்த் அரசியலில் ஜெயிக்காமல் வீழ்ந்த மாதிரி இவரும் வீழ்ந்துடுவாரா அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் சாரையும் விஜய் சாரையும் இமிட்டேட் பண்ணி மக்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலவோ என்னமோ தெரியல, நடிகர் சங்கத்துக்குன்னு ஒரு கடன் இருந்தது, அந்த கடனை அடைச்சி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் வரும்பொழுது கேப்டன் விஜயகாந்த் வந்து தலைவராக இருந்து எல்லா நடிகர்களையும் ஒன்று திரட்டி மலேசியா, துபாய் கூட்டிகிட்டு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் வர பணத்தை வச்சு நடிகர் சங்கத்துக்கு கடனை அடைச்சாரு அந்த மனுஷன். ஸோ இப்போ அவர் இல்லை, நடிகர் சங்கத்துக்கான கட்டடம் கட்ட போகிறாங்க. எல்லா நடிகர்களுமே அவரோட இறப்புக்கு அப்புறம் சொன்ன ஒரு விஷயம், நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்து விஜயகாந்த் சாரோட பேர் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் இல்லை, அவருக்காக யாராவது டொனேட் பண்ணுவாங்களா அவங்க வீட்டில் அப்படின்றதும் தெரியலை. ஆனால் விஜய் நடிகர் சங்க கட்டடத்துக்காக பணம் கொடுத்துருக்காரு. 1 ரூபாயில் 2 ரூபாயில் 5 லட்சம் இல்லை 10 லட்சம் இல்லை 1 கோடி வரைக்கும் கொடுத்துருக்காரு நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுறதுக்காக. சரி, நடிகர் சங்கம் கட்டடம் தானே கட்ட பணம் கொடுத்தாரு, இது எப்படி மக்களுக்கு உதவும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப கரெக்டான கொஸ்டின் தான். இந்த கட்டடத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் அவங்க வந்து நடிகர் சங்கத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்றதை நேற்று ஃபுல்லாக நியூஸில் சொன்னதுனால நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். மக்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிங்ஜாம் புயல் வந்தப்போ வீடே இல்லாமல் இருந்தாங்க, சுத்தமாக டோட்டல் டேமேஜ் உடஞ்சி போயிடுச்சு. அந்த வீட்டை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 7 குடும்பங்களுக்கு விஜய் வந்து வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. மேலே ஷீட் போட்டிருந்தாங்க, சுற்றி கொஞ்சம் செவர் வச்சுருந்தாங்க, சின்னதாக அந்த ஜன்னலுமே வச்சுருந்தாங்க. வீடை பார்க்கும் பொழுது இடிந்து போன வீட்டுக்கு இந்த வீடு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டை
நியூஸ் சேனலில் காமிச்சு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு டாய்லெட் மாதிரி இருக்குது. அதாவது பப்ளிக்லலாம் டாய்லெட்ஸ் இருக்கும்ல, கட்டண கழிவறைன்னு சொல்லுவாங்கல்ல, ₹2 கொடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு டாய்லெட் மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் யாரும் தூங்க முடியாது, காலை நீட்டி படுத்தா வேறு யார் மேலேயாவது இடிக்கும், மூச்சு கூட விட முடியாது, காற்று கூட வராது, மேலே ஷீட்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் இவர் நானும் உதவி செய்கிறேன் அப்படின்ற பேரில் இதுதான் இவர் செஞ்ச வீடு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸில் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே கேள்வியாக என்னவா இருக்கும் அப்படின்னா, நடிகர் சங்கம் கட்ட 1 கோடி கொடுத்த விஜயா வந்து மக்களுக்கு வீடு கட்ட சொல்லி ரொம்ப குறைவான பணத்தை கொடுத்துருப்பாரு. இது விஜய் எவ்வளவு பணம் கொடுத்தாரு, இதை எடுத்து செஞ்ச கான்ட்ராக்டர் இதை எப்படி செஞ்சு முடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல இல்லையா? இப்போதான் சில விஷயங்கள் அவரோட காதுக்கு போகும். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு தன்னோட அரசியல் மூமெண்ட்ஸை செய்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. நாமக்கல்ல இருந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க பேர் பிரேமலதா. ஃபர்ஸ்ட் டைம் பேட்டி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க முன்னாடி ஒரு 30-40 மைக் இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கத்துக்காக நான் ஒரு 10-15 வருஷமாக தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் விஜயோட வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தில் வந்து எங்களை மாதிரியான ஆட்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கல, எங்களோட வேலைகளுக்கு வந்து ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதாவது இப்போ தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்குள்ளே எனக்கு அந்த பதவி கொடுக்கல, இந்த பதவி கொடுக்கல அப்படின்னு போட்டி போடுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. ஆனால் விஜயகாந்த் கட்சியில் நிறைய உட்பூசல்கள் இருந்தது. நிறைய பேர் கட்சிக்குள்ளேயே இருந்து அவருக்கு எதிராக வேலை பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு தவறு தமிழக வெற்றி கழகம்குள்ளேயே நடக்காமல் விஜய் பார்த்துப்பாரு அப்படின்றது எல்லாரோட விருப்பமாகவும் எல்லாரோட வேண்டுதலாகவும் இருக்குது. அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் மக்களையும் எல்லாரையும் வழி நடத்தணும் அப்படின்றது நிறைய இளைஞர்களோட ஒரு எண்ணமாக இருக்க செய்யுது. இது வரைக்கும் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றத தவிர்த்து விஜய்க்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு வேலைகளை வந்து விஜய் செஞ்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரத்துலேயே வந்து இளைஞர்களை தன் வசப்படுத்திப்பாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் ஓடிட்டு தான் இருக்குது. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சில அரசியல் நகர்வுகள் எல்லாம், சில அரசியல் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் திருப்பி நியூஸ் சேனல்ஸ் வந்து சொல்ல தான் செய்கிறாங்க. இன்னும் 2 படங்கள் இருக்குது. அந்த 2 படத்தையும் முடிச்சுட்டு தன்னோட முழு நேர அரசியல்வாதியாக செயல்படுவார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் வெளியிட்டுருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகிற 1000 விரோதிகளையும் எதிரிகளையும் சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தன்னோட கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தனக்கு துரோகம் செய்கிறவங்கள கண்டுபிடிச்சு அப்பப்போ அதை சரி பண்ணிக்கிட்டு கட்சியை வழி நடத்துறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இவருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இவர் ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது, ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணிவிட்டு தமிழக அரசியலில் அவரும் ஒன் ஆஃப் த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடராக ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்காக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொலிட்டிக்கல் லீடராக ஆகணும் அப்படின்றது எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கு அனுப்பட்டது அப்ரிசியேஷன். தேங்க்யூ.